இவங்க 4 பேருமே வைல்ட் அனிமல்ஸ பார்க்கறதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றா, "இந்த இடத்துல எந்த ஒரு அனிமல்ஸையும் கண்ல காணோம். அதனால இன்னும் காட்டுக்குள்ள போங்க" அப்படின்னு சொன்னதுமே, இந்த ஹண்டரும் அவங்க சொன்ன மாதிரியே காட்டு உள்ளக்க போறான். அப்போ இந்த பையனுக்கு சூச்சு வருதுன்னு சொல்றான். இவரும் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு இந்த சின்ன பையனை சூச்சுவுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்துல எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. காருக்குள்ள இருந்து இவங்க 2 பேருமே அவங்க பக்கத்துல ஒரு சிங்கம் இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களும் எவ்வளவோ கத்தி சொல்றாங்க, "உங்க பக்கத்துல சிங்கம் இருக்கு" அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் அந்த சிங்கத்தை பார்த்துடுறாங்க. அவங்க கையில இருக்கிற கன்னை வச்சுட்டு, "இந்த பையனை என் பின்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி இவனும் ஹண்டர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரையுமே அந்த சிங்கம் வேட்டையாடுறதுக்காக ரொம்ப வெறித்தனமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்க அவங்கள காப்பாத்தலாம் சொல்லிட்டு காருக்கே தேடுறாங்க. காருக்குள்ள இல்ல, அந்த ஹண்டர் கிட்ட தான் இருக்கு. இப்போ உள்ள இருக்கிறவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு கீழே இறங்கி அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சிங்கமும் இந்த பொண்ணு கத்துறத பார்த்து இவ பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த சின்ன பையன் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வரான். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த காருக்குள்ள ஏறிடுறா. கடைசியா அந்த ஹண்டர் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு அந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டே வரான். அப்போ கால் தடிக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அந்த சின்ன பையனும் கடைசி நேரத்துல காருக்குள்ள ஏறிடுறான். அந்த ஹண்டர் காருக்குள்ள ஏற வரும்போது அந்த சிங்கம் ஒரே தாவி அவரை கடிச்சு கொதறிடுது.